இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதாமே, எங்க ஊர்லயே வந்து இன்ஜினியரிங் படிச்சு வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க, இந்த பிரான்ச் எடுத்தாங்க அந்த பிரான்ச் எடுத்தாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லாட்டினா வந்து ஜொமேட்டோ ஊபர்ல வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு டிரைவரா இருக்காங்க, ஆனா இன்ஜினியரிங் படிச்சு வந்து வேலையே கிடைக்காதாமே, அப்படி வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பக்கத்து இருக்கிறவங்களுடைய ஆதாரங்கள் வச்சுக்கிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, யார் யார் வேலை கிடைக்கலன்னு உங்க ஊர்ல இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் வந்து, தம்பி நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சீங்கல்ல, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, முதல் கேள்வி வந்து நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னு கேளுங்க. அப்புறம் வந்து அவங்க ஒரு காலேஜ் பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து, தம்பி நீங்க படிக்கும்போது வந்து உங்களுக்கு அரியர் இருந்துச்சு, தம்பி எத்தனை அரியர் வச்சிருந்தீங்க, என்னது நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எத்தனை அரியர் வச்சிருந்தீங்கன்னு கேளுங்க. ரெண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்வி மட்டும் கேட்டாவே போதும் அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு. எப்பவுமே வந்து இப்ப நீங்களே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க தான் ஒரு கம்பெனியோட ஓனர், புரியுதா? நீங்க தான் ஒரு கம்பெனியோட ஓனர். உங்க கம்பெனில 10 வேலை இருக்கு, 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு. எவ்வளவு? 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு, 10 வேலை தான் இருக்கு, இன்னும் இன்டர்வியூலாம் நடத்தல. நீங்க வந்து எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. 100 அப்ளிகேஷன் இருக்கு, 10 வேலை எடுக்கணும், அந்த அப்ளிகேஷனை பார்த்து நீங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? சார் நல்லா படிச்சவன், அந்த 100ல வந்து நல்லா படிச்சவனா ஒரு 10 பேரை, ஒரு 25 பேரை எடுத்து அதுல இருந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணலாம். ஒரு 25 அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு சின்ன உங்க ஊர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்களே வந்து ஃபெயில் இல்லாத பையனா நல்லா படிக்கிற பையனா நீங்க நினைக்கும் போது, கோடி கணக்கில் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? மேக்சிமம் வந்து எல்லா கம்பெனியும் வந்து அரியர் இல்லாத பையங்க, அதாவது படிச்சுட்டு இருக்கும்போது அரியர் வைக்கலாம், அதே மேக்சிமம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அரியரே இல்லாம பாஸ் பண்ணவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்படியே வந்து செகண்ட் செமஸ்டர்லயோ தேர்ட் செமஸ்டர் அரியர் வச்சாலும் அவங்க டிகிரி முடிக்கிறதுக்குள்ள அரியரே கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் பெரிய பெரிய கம்பெனில வந்து என்னது வேலைக்கு எலிஜிபிள்.